வாங்க, நம்மளோட கடந்த கால அனுபவங்கள் அது வெறும் நினைவுகள் மட்டும்தானா? இல்லங்க, அது வச்சு நம்ம எதிர்காலத்தையே ஜெயிக்க முடியும். நம்மளோட வெற்றிகள் தோல்விகள்னு எல்லாத்துல இருந்தும் கத்துக்கிட்டு அது ஒரு பெரிய சக்தியா மாத்துறது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்க டீம்ல இல்ல உங்க வாழ்க்கையில கூட திரும்ப திரும்ப ஒரே தப்பையே செஞ்சுட்டு இருக்கோமான்னு எப்போவாச்சும் தோணிருக்கா? ஏன் ஒரு சின்ன பிரச்சனைய கூட நம்மால தாண்ட முடியல? ஏன் அதே இடத்துல சுத்திட்டு இருக்கோம்னு தோணும்? இது ரொம்பவே சோர்வடைய செய்யற ஒரு விஷயம் இல்லையா? இது உங்க டீமுக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. இது ரொம்பவே பொதுவான ஒண்ணு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட இந்த வரலாற்றையே நம்மளோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜா, அதாவது வியூக அனுகூலமா மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. சரி, இந்த சுழற்சிய முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ஏன் நாம ஒரே இடத்துல சுத்திட்டே இருக்கோம்? அதுக்கு பேரு தான் மீண்டும் நிகழும் சுழற்சி. இது ஏன் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதிலிருந்து வெளியே வர முடியும். இந்த சுழற்சியை உடைச்சதுக்கான ஒரு சூப்பரான கருவிதான் இந்த முறைப்படுத்தப்பட்ட பிரதிபலிப்பு. பேர் கொஞ்சம் பெருசா இருக்கலாம், ஆனா விஷயம் சிம்பிள் தான். நம்ம கடந்த காலத்திலிருந்து கத்துக்கிட்ட பாடங்கள், உள்ளுணர்வுகள், உண்மைகள் இது எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக் வழியில பதிவு செஞ்சு எதிர்காலத்துல சரியான முடிவுகள் எடுக்க பயன்படுத்துறது தான் இது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கப்பல் கரெக்டான திசையில போக திசை காட்டி எவ்ளோ முக்கியமோ, அதே மாதிரி உங்க டீம் சரியான பாதையில போக இந்த முறைப்படுத்தப்பட்ட பிரதிபலிப்பு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காம்பஸ் மாதிரி உதவும். எங்க போகணும், எங்க போகக்கூடாதுன்னு தெளிவா காட்டும். சரி, இந்த காம்பஸ நாம எப்படி உருவாக்குறது? அதுக்கு ஒரு தெளிவான, சிம்பிளான கட்டமைப்பு, அதாவது ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அதுதான் இப்ப நாம பார்க்க போறோம். மொத்தமே 3 ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப சிம்பிள். 1, என்ன நடந்ததுன்னு திரும்பி பார்க்கணும். 2, அதுலேருந்து என்ன கத்துக்கிட்டோன்னு கண்டுபிடிக்கணும். 3, அத வச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணணும். இந்த வரிசை ரொம்ப முக்கியம். அப்பதான் தெளிவான பாதையே கிடைக்கும். சரி, எதையெல்லாம் மதிப்பாய்வு பண்ணணும்? சும்மா கணக்கு வழக்க மட்டும் பார்த்தா பத்தாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சா? நம்ம செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? மார்க்கெட்ல கஸ்டமர்ஸ் நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்க? நிதி நிலைமை எப்படி இருக்கு? ரொம்ப முக்கியமா, டீம்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பல சமயம் பெரிய பிரச்சனைகளோட வேர் இங்கதான் இருக்கும். ஓகே, மதிப்பாய்வு பண்ணியாச்சு. அடுத்தது நாம என்ன கத்துக்கிட்டோன்னு கண்டுபிடிக்கிறது. இது சும்மா டேட்டா சேர்க்கிற மாதிரி இல்ல. இது ஒரு சுரங்கத்திலிருந்து தங்கம் எடுக்கிற மாதிரி. ஆழமா தோண்டி அர்த்தமுள்ள உண்மைகளை கண்டுபிடிக்கணும். இந்த அட்டவணை ஒரு சூப்பர் உதாரணம். இங்க பாருங்க, ஒவ்வொரு தீமா பிரிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தலைமைத்துவம் எடுத்துக்கிட்டா அங்க கண்டுபிடிச்ச ஒரு இன்சைட் என்ன? மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால டீமோட கிரியேட்டிவிட்டி குறைஞ்சிடுச்சு. ஓகே, இதனால எதிர்காலத்துல என்ன பண்ணணும்? டீம் லீடர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். இப்படித்தான் நாம கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்காலத்துக்கான ஆக்ஷனா மாத்தணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கற்றல்ங்கிறது ஜெயிச்சத பத்தி மட்டும் பேசுறதில்ல. என்ன தப்பு நடந்தது, ஏன் நடந்ததுன்னு ரொம்ப நேர்மையா ஒளிவு மறைவில்லாம ஒத்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்றதுல தான் உண்மையான வளர்ச்சி இருக்கு. அதுக்கு தான் இந்த அட்டவணை. நாம செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் மூல காரணம் என்ன, அதாவது ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். உதாரணமா, ப்ராஜெக்ட் டெட்லைனை மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு காரணம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல கம்யூனிகேஷன் சரியா இல்லைங்கிறது தான். அப்போ அதை சரி பண்ண என்ன பண்ணலாம்? வாரம் ஒரு மீட்டிங் வைக்கலாம். இதுதான் தடுப்பு நடவடிக்கை. தப்ப மட்டுமே பார்த்துட்டு இருந்தா டீம் டவுன் ஆயிடும். அதனால நம்மளோட வெற்றிகளையும் நாம கொண்டாடணும். எது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை எப்படி மறுபடியும் செய்ய முடியும்? ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் சூப்பரா போச்சுன்னா அதுல என்ன மேஜிக் இருந்துச்சுன்னு அனலைஸ் பண்ணணும். இதுதான் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். ஓகே, இதுவரைக்கும் நாம நிறைய அனலைஸ் பண்ணிட்டோம், கத்துக்கிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம், இதையெல்லாம் எப்படி செயலா மாத்துறது? ஏன்னா செயலில்லாத அறிவு அதுக்கு பிரயோஜனமே இல்ல, இல்லையா? நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு பாடத்தையும் உங்க எதிர்கால இலக்குகளோட கனெக்ட் பண்ணணும். பாருங்க, சிறந்த வாடிக்கையாளர் சேவை முக்கியம்னு கத்துக்கிட்டீங்கன்னா அத வாடிக்கையாளர் விசுவாசத்தை அதிகரிக்கணுங்கிற நோக்கத்தோட இணைக்கணும். அப்போதான் அது வெறும் தியரியா இல்லாம உங்க வளர்ச்சிக்கு ஒரு கருவியா மாறும். சரி, இப்போ நம்மகிட்ட எவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, கத்துக்கிட்ட பாடங்கள் இருக்கு, இன்சைட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் எப்படி ஒரு தெளிவான சிம்பிளான பிளானா மாத்துறது? பதில் இந்த ஒரு நம்பர்ல இருக்கு, 3. ஆமாங்க, 100 விஷயத்துல கவனம் செலுத்தி எதையும் ஒழுங்கா பண்ணாம இருக்கிறதுக்கு பதிலா உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிய மாற்றியமைக்க போற மிக முக்கியமான 3 பாடங்கள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, வாடிக்கையாளர் கருத்துக்கு முன்னுரிமை, சோதனைகள் செய்ய பயப்படக்கூடாது, டீமுக்குள்ள வெளிப்படையான தகவல் தொடர்பு அவசியம், இந்த மாதிரி. அப்போ உங்க செயல் திட்டம் இதுதான்.
1. நீங்க கத்துக்கிட்டத உடனே நடைமுறைப்படுத்த என்ன பண்ண போறீங்க? 2. உங்க கம்பெனி அமைப்புலயோ இல்ல வேலை செய்யற முறையிலயோ ஏதாச்சும் மாற்றங்கள் தேவையா? 3. டீம் கல்ச்சரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்க என்ன பண்ணலாம்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் தேடினாலே போதும். இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிக்கலாம். உங்க டீமோட உட்காந்து இதை கேளுங்க. நம்மளோட இந்த அலசல்ல இருந்து கிடைச்ச எந்த பாடங்கள் நம்ம எதிர்கால பாதைய ரொம்ப பவர்ஃபுல்லா மாத்த போகுது? அதை எப்படி நிஜமான வெற்றியா மாத்துறது? இதுக்கான பதில்தான் உங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான சாவி.